இந்த சிட்டி சென்டர் மாலில் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் ஸோ எல்லா வருஷமும் வந்து நோன்பு திறக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க 4th ஃப்ளோரில். ஸோ நிறைய பேருக்கு தெரியும், சென்னையில் இருக்கிறவங்களுக்கு, சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரம்ஜான் 18வது நாள், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்றைக்கி நான் வந்து எங்கே நோன்பு திறக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலே ஃபேமஸான மால் சிட்டி சென்டருங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ வந்து அந்தளவுக்கு நிறைய பேர் போக மாட்டாங்க. இந்த சிட்டி சென்டர் மாலில் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் ஸோ எல்லா வருஷமும் வந்து நோன்பு திறக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க 4th ஃப்ளோரில். ஸோ நிறைய பேருக்கு தெரியும், சென்னையில் இருக்கிறவங்களுக்கு, சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். நிறைய பேர் நீங்கள் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் போய் எடுங்கன்னு சொல்லிட்டு. போன வருஷம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக நம்ம எடுக்காமல் இருக்க முடியுமா? ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நான் எடுக்கிறதுக்காக வந்துக்கிறேன். இன்றைக்கி ரமஜான் 18வது நாள். ஸோ அதை பற்றி தான் நம்ம ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிட்டி சென்டரில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்தோன்னா நம்மளுக்கு 4th ஃப்ளோருக்கு போகிறதுக்கான லிஃப்ட் இருக்கும். ஸோ நான் வந்து மேலே வந்துட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா 4th ஃப்ளோருக்கான வியூ பாருங்கள். செம்ம வியூ இல்லைங்க. இப்போ பாருங்கள், ட்ரெயின் போகுது தெரியுங்களா? சேப்பாக்கம்லேருந்து அப்படியே அந்த மெரினா பீச் தெரியுதுங்களா உங்களுக்கு பேக்கில்? மாஷா அல்லாஹ். பூரா சென்னை பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோர்லேருந்து நம்ம பார்த்துக்கலாம். வேறு லெவலுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்னை சிட்டி சென்டர் மாலில் 4th ஃப்ளோரில் இருக்கிறவங்க நோன்பு திறக்கிறதுக்கான இடத்துல போய்ட்டு வீடியோ எடுத்தேன். பட் அவங்க வந்து அலோவ் பண்ணல. ஸோ எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லியிருந்தாங்க, இது வந்து அல்லாஹ் தராங்க பிரதர், அல்லாஹ் தரது வந்து நம்ம வந்து வெளியில் காட்டக்கூடாது, என்ன பண்ணுறோம், எது பண்ணுறோம், எவ்வளோலாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மாஷா அல்லாஹ் அவங்க மேலே வந்து எனக்கு ரொம்ப 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 மரியாதை வந்துச்சு. பட் அவங்க வந்து சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க, வேணாம் பிரதர், ஏதாவது நம்ம வந்து நம்ம ஆஃபீஸ் நம்ம மூலியமாக பண்ணுறோம், யாருக்கு வந்து தெரியணும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறதில்ல. உங்களுக்கு முன்னாடி வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து கேட்டாங்க, நிறைய பேர்லாம் வந்து சொன்னதுக்கு நாங்கள் வந்து யாரையும் அலோவ் பண்ணல, அதே மாதிரி வந்து உங்களையும் நம்ம அலோவ் பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தென் பார்த்தீங்கன்னா இந்த மஹாலில் வந்து யாருக்கும் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கான எந்த ஒரு அலோவ் பண்ணுறதும் இல்லை. ஸோ நான் வந்து இப்போ வீடியோ எடுக்கிறேன்னா அவங்களுக்கும் சொல்லணும் இல்லையா? ஸோ நிறைய பேர் வந்து தெரியாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. பட் நான் இங்கே வந்துட்டேன், ஜஸ்ட்டு 1 minute வீடியோனாச்சும் நான் எடுத்து போகணுன்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா நிறைய பள்ளிவாசலில் வந்து அதை யோசிக்கிறாங்க ஸோ பர்மிஷன் தர்றதுக்காக. பட் என்னால் வந்து வேறு பள்ளிவாசலுக்கு போகும்போது அந்த டைமில் இஃப்தாருக்கான நேரம் முடிஞ்சிடும் இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து அட்லீஸ்ட் 1 minute வீடியோனாச்சும் நான் போட்டுருவேன். அதே மாதிரி இந்த பள்ளிவாசலில் வந்து மாஷா அல்லாஹ். ஸோ இந்த மாலில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் போடலான்னு இருக்கிறேன். ஸோ மன்னிக்கணும், இந்த நிர்வாகத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு ஏற்பாடு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து லேடிஸ் ஸ்டாஃப்க்கு வச்சு தான் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்களா, அவ்வளோ ஒரு நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒசு செய்கிறதுக்கான இடமும் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்குது. இஃப்தார் பண்ணுறதுக்கான இடமும் பார்த்தீங்கன்னா 4th ஃப்ளோரில் டெரஸில் வேறு லெவலில் இருக்குது. வியூ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ நான் பேக்ரவுண்டில் காமிக்கிறேன் பாருங்கள். நிறைய பேர் வந்து ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துருக்காங்க, நானும் எடுத்துட்டேன். பட் அது போடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாமே. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம இங்கே வரும்போது வெறும் இஃப்தார் மட்டும் பண்ணிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.